உங்களுக்கு முருகன் மேல ஏதாவது மனக்குறை இருந்துச்சுன்னா, நான் கும்பிடுறேனேப்பா, உனக்கு இவ்ளோ அபிஷேகம் பண்றனே, தினமும் கையெடுத்து கும்பிடுறனே, நீ என்ன சோதிச்சுக்கிட்டே இருக்கிறியே, யார் யாரோ நல்லா இருக்கிறாங்களே, கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, கெடுதல் நினைக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, ஆனா முருகா என்ன ஏண்டா சோதிக்கிற அப்படின்ற எண்ணம் கேள்வி உங்க மனசுல இருந்தது நான் மறந்துடாதீங்க. நீங்க ஒரு சாதாரண சோடா புட்டியா இருக்கிற வரைக்கும் முருகன் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா நீங்க தங்க காசாக இருக்கிற போதுதான் அத்தனை சோதனைகளையும் கொடுத்து நீங்கள் தங்கம் என்பதை உலகிற்கு அவன் உணர்த்துவான். அதுக்காக மட்டும்தான் அந்த சோதனை. என் கண்ணீரை துடைத்திடுவாயா, சிலவாயின் கஷ்டங்களை தீர்த்திடுவாயா, ஆறுமையில் மீதிலேறி ஆடி வரும் இளவனே, பூமையில் மீதிலேறும் அழகான குருபரனே, வேலையா படி வேலையா, வேலையா படி வேலையா. அம்மா, எனக்கு பொன் மீது ஆசையில்லை, பொருள் மீது ஆசையில்லை, நான் கொண்ட ஆசையெல்லாம் அம்மாவும் திருவடிதானே. உன் திருவடியில் ஒரு தூசியாய் வந்து வாழத்தானே இந்த ஆசையும் தவறோ அம்மா. ஆசையே உன் மீது நான் கொண்ட ஆசையே துன்பத்திற்கு காரணமா. நாகம் வந்து விளையாடும் நந்தவனக்காடு, அந்த நாயகியா படம் எடுத்தா அந்த புத்து மண்ணு வீடு, நாயகியா படம் எடுத்தா நாகாத்த புத்து மண்ணு வீடு. அம்மா, அந்த 10 அடி புத்துக்குள்ளே நாகத்தா எத்தனை நாள் இருப்பே, 10 அடி புத்துக்குள்ளே நாகத்தா எத்தனை நாள் இருப்பே. பாலாத வாத்து வச்சேன் நாகத்தா பருகிட வாரும் அம்மா, நான் பாலாத வாத்து வச்சேன் நாகத்தா பருகிட வாரும் அம்மா. 10 அடி புத்துக்குள்ளே நாகத்தா எத்தனை நாள் இருப்பே, 10 அடி புத்துக்குள்ளே நாகத்தா எத்தனை நாள் இருப்பே. நான் பாலாத வாத்து வச்சேன் நாகத்தா பருகிட வாரும் அம்மா, நான் பாலாத வாத்து வச்சேன் நாகத்தா பருகிட வாரும் அம்மா. ஓடே 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 அம்மா. கொல்லி மலம் மேல வெள்ள நாகம் மெல்ல மேயுதம்மா, கொல்லி மலம் மேல வெள்ள நாகம் மெல்ல மேயுதம்மா. வேண்டிய ஓடி வந்தேன் நாகத்தா வேதனை தித்திடம்மா,